அஞ்சலி நில்லு. உன்கிட்ட பேசுறதுக்காக தான் வந்திருக்கேன். விசிட்டர்ஸ் வந்திருக்காங்கன்னு சொன்ன உடனே எங்க அம்மா அப்பா செல்லம்மா யாராவது வந்திருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்க வந்திருக்கீங்க. விசாரிக்க தானே வந்திருக்கீங்க. உன் கேஸ்ல இனிமே விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்கு? எல்லாத்தையும் தான் நீ கோர்ட்லயே ஒத்துக்கிட்டியே. சஞ்சீவி அரெஸ்ட் பண்ணா போதும், உன் மேல குற்றப்பத்திரிகையை தாக்கல் பண்ணிடுவோம். அஞ்சலி, ஏன் அழற? இல்ல, நீங்களாவது 2 வார்த்தை ஆறுதல பேசுவீங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா நீங்களும் சஞ்சீவி பத்தி தான் விசாரிக்க வந்திருக்கீங்க. வருத்தப்படாத. ஆமா, உன் அப்பா அம்மா சுரேஷ் இவங்க யாருமே வந்து உன்னை பார்க்கலையா? ஏ, ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அப்பா சுரேஷ் அம்மாவையும் வர விடாம தடுத்திருக்காரு. ஆனா சுரேஷ் வந்தா. ஏன்? எனக்கு புரியல. ஒரு பொண்ணு எவ்வளவு கொடுமையான தப்பு செஞ்சாலும் அந்த பொண்ணோட அப்பனுக்கு அவ செஞ்ச தப்பு கண்ணுல படாது. ஐயோ, என் பொண்ணு ஜெயில இருக்காளே, என் பொண்ணு ஜெயில இருக்காளே பதறி போவாங்க. அங்க இங்க அலைஞ்சி ஒரு வக்கீல ஏற்பாடு பண்ணி எப்படியாவது போராடி அந்த பொண்ணு ஜெயில இருந்து வெளியே எடுத்துருவாங்க. ஆனா உன் அப்பா கிணத்துல போட்ட கல்லு மாதிரி பேசாம இருக்காரு. ஏன் அப்படி? அவர் உன்னோட சொந்த அப்பா தானே? அவருக்கு மேல அப்படி என்ன கோவம் அஞ்சலி? அவருக்கு கோவம் இல்ல, அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. எதுக்காக காத்துட்டு இருக்காரு? காத்துக்கிட்டு இருக்காரு. அவரு காத்துக்கிட்டு இருக்காரு. வேண்டாம் டாடி, ஜெயில இருக்கிறது ரொம்ப கொடுமை. நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். வேண்டாம் டாடி. அஞ்சலி, வேண்டாம். அஞ்சலி, என்ன ஆச்சு அஞ்சலி உனக்கு? என்ன உனக்குள்ள பேசிட்டு இருக்க? எதுக்காக உன் அப்பா காத்துட்டு இருக்கணும் சொல்லு. அது ஒன்னும் இல்ல, எனக்கு இப்போ நேரம் நல்லா இல்ல. எனக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நான் ஜெயில இருந்தா எனக்கும் நல்லது, குழந்தைக்கும் நல்லதுன்னு யாராவது ஜோசிக்காரங்க சொல்லி இருந்திருப்பாங்க. எனக்கு நல்ல நேரம் வரத்துக்காக காத்துக்கிட்டு இருப்பாரு. அதை விடுங்க மேடம். எப்படியாவது சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி சதீஷ காப்பாத்துங்க. கவலைப்படாத, நாலா பக்கமும் நாங்க போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கோம். எங்களை மீறி சதீஷ் அவன் ஒண்ணு பண்ண முடியாது. ஐயோ, உங்களுக்கு சஞ்சீவ பத்தி தெரியாது. அவன் எப்படியாவது சதீஷ கொலை பண்ணிடுவான். என் குழந்தை அப்பா இல்லாத குழந்தையா பொறுக்க கூடாது. சஞ்சீவ அரெஸ்ட் பண்ணணும். ஏன்னா அவனை கொலை பண்ண சொன்னவங்க வெளியே இருக்காங்க. என்ன சொல்ற நீ? என்ன சொல்ற நீ? நீ தானே காசு கொடுத்து எல்லாரையும் கொலை சொன்ன. இப்ப கொலை பண்ண சொன்னவங்க வெளியே இருக்காங்கன்ற அப்ப கொலைக்கு சம்பந்தப்பட்ட யாரோ வெளியே இருக்காங்கல்ல? இல்ல, நான் வாய் தவறுதெல்லாம் ஏதோ சொல்லிட்டேன். இந்த கொலை எல்லாம் பண்ண சொன்னது நான் தான். சஞ்சீவ் கிட்ட பணம் கொடுத்து சதீஷ கொலை பண்ண சொல்லிட்டேன். பணம் வாங்கிட்டமேன்னு அவன் சதீஷ கொலை பண்ணிடுவான். எப்படியாவது சஞ்சீவ் அரெஸ்ட் பண்ணி சதீஷ காப்பாத்தணும் மேடம். இல்ல, நீ வேற ஏதோ சொல்ல வந்த, அத சொல்லாம அப்படியே மாத்திட்ட. இங்க பாரு, மரியாதையும் மறைக்காம உண்மையை சொல்லு. அப்பதான் சதீஷ காப்பாத்த முடியும், சஞ்சீவியை அரெஸ்ட் பண்ண முடியும். இல்ல, சத்தியமா நான் சொன்னதெல்லாம் உண்மை. தயவு செஞ்சு சஞ்சீவியை அரெஸ்ட் பண்ணுங்க.
என்ன? ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நான் செல்லம்மாவை பார்க்கணும். ஏன்னா எனக்கு குழந்தை பிறக்கும்போது அவங்க என் கூட இருக்கணும். என் குழந்தை தூக்கி கொஞ்சம் முதல் ஆள் அவங்களாதான் இருக்கணும். என்னால அவங்க நிறைய கஷ்டத்தை அனுபவிச்சுட்டாங்க. தயவு செஞ்சு நான் சொன்னேன்னு சொல்லி அவங்கள ஒரே ஒரு தடவை என்ன வந்து பார்த்துட்டு போ சொல்றீங்களா? இல்ல செல்லம்மாவை நீங்க போய் பார்க்க மாட்டீங்க. அவங்க மேல இருக்க கோபத்துல நான் சொன்னது அவங்க கிட்ட சொல்ல மாட்டீங்க. ஒரு தாயோட கண்ணீர் என்னன்னு உங்களுக்கு புரியாது. புரியும் புரியும். ஏன்னா நானும் ஒரு தாய் தான். என்ன சொல்றீங்க? உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? தெரியல. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு தெரியல. ஆனா ஒரு பொம்பளை குழந்தைக்கு நான் அம்மா. மேடம், என்ன அப்படி பாக்குற? உன் வாழ்க்கை ஆச்சரியக்குறியா இருக்கு. என் வாழ்க்கை கேள்விக்குறியா இருக்கு. போ, கூட்டிட்டு போங்க. வாமா வாமா போலாம். என்ன மேடம், கிளம்பிட்டீங்களா? தூக்கு தண்டனை கைதி பவித்ராவை நீங்க இன்னைக்கு பார்க்கலையா? இல்ல, இன்னைக்கு நான் சிவரஞ்சனியா வரல. அசிஸ்டன்ட் கமிஷனரா வந்திருக்கேன். பவித்ராவை நாளைக்கு வந்து பார்க்கறேன்னு சொல்லிடுங்க. சரிங்க மேடம். செல்லம்மா, எப்படி இருக்கீங்க செல்லம்மா? என்ன ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். அப்பா இருக்காங்களா? உள்ளதான் இருக்காரு. என்ன விஷயமா பார்க்கணும்? அப்பா கார்மெண்ட்ஸ்க்கு வந்திருந்தாரு. என் வீட்டுக்கார விஷயமா ஒரு ஹெல்ப் கேட்டிருந்தேன். அதான் வந்து பார்த்துட்டு போலான்னு. அப்பா டென்ஷனா இருக்காரா இல்ல நார்மலா இருக்காரா? என்ன செல்லம்மா, அவர் டென்ஷன்லயே இருந்தாலும் உங்களை மீட் பண்ணி பேசும்போது நார்மலா தானே பேசுவாரு. சரி, நான் பார்த்துட்டு வந்துட்டேன். செல்லம்மா, என்னப்பா? அஞ்சலியை பத்தி நீங்க ஒரு வார்த்தை கூட கேட்கலையே. நான் என்னத்த கேட்கறது? அவ என் பேச்ச கேட்காம என்ன ஏமாத்திட்டா. நேத்து நான் அவளை போய் பார்த்தேன். ரொம்ப இழைச்சிருக்கா. வார்த்தைக்கு வார்த்தை டாடி மம்மியை பத்தி கூட கேட்கல. உங்களை பத்தி தான் விசாரிச்சா. அவளுக்கு உங்க மேல அவ்வளவு பெரிய அன்பு. ஏன் செல்லம்மா, அவ மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கீங்களே, அப்புறம் ஏன் அவளை போய் ஒரு வாட்டி கூட பார்க்காம இவ்வளவு பெரிய தண்டனை அவளுக்கு தந்திருக்கீங்க? நான் அவளுக்கு தண்டனை கொடுக்கல. அவளுக்கு நான் சதீஷை கல்யாணம் பண்ணி வச்ச பாரு, அதுதான் நான் பண்ண மிகப்பெரிய முட்டாள்தனம். அதுக்குதான் நான் என் பொண்ணை பார்க்காம எனக்கு நானே தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன்.
ஏகே சார். எங்க வந்த செல்லம்மா? நான் ஏகே சாரை பார்க்க வந்திருக்கேன். வா. என்ன விஷயம்னு தெரிஞ்சுக்கலாமா? என்ன உனக்கு பணம் ஏதாவது தரேன்னு சொன்னாரா? நீ தயங்குறத வச்சே நான் எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சேன் பாத்தியா? இல்ல, அமுதாவோட கல்யாணத்தப்ப சீதனமா கொடுத்த நிலத்துக்காக இப்ப பணம் கேக்குறாங்க. ஓஹோ, வடமலை தான் அனுப்பி வச்சாரா? அன்னைக்கு என்னமோ பெருசா நான் பிச்சையெல்லாம் எடுக்க வரலன்னு என் மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசினாரு. இன்னைக்கு என் முகத்துல முழிக்க வெக்கப்பட்டுக்கிட்டு பொண்டாட்டி அனுப்பிச்சு வச்சிருக்காரா? நான் இங்க வரது பத்தி அவருக்கு தெரியாது. அதுவும் இந்த பணத்து விஷயத்தை பத்தி அவருக்கு தெரியவே தெரியாது. ஏகே சார் கிட்ட சொன்னப்ப சாயந்தரம் வீட்டுக்கு வர சொன்னாரு. அடட, ஏகே வீட்ல இல்லையே? இல்ல, வீட்டுல இருக்கிறதா தானே சுரேஷ் சொன்னா. அவன் சொன்னப்ப வீட்ல இருந்தாரு, இப்ப இல்ல. ஏன் மாமி இப்படி உளறீங்க? டாடி வீட்ல தானே இருக்காரு. இப்ப எதுக்கு அவரை தொந்தரவு பண்ணோம்? இவங்களுக்கு வேண்டியது பணம் தானே, அத நான் தந்துட்டு போறேன். இதுக்காகத்தான் இவ்வளவு பேசுறீங்களா? ஆமா, பணம் கேட்டு வந்திருக்கியே, பதிலுக்கு உன் வீட்டு பத்திரம், நிலப்பத்திரம் ஏதாவது எடுத்துட்டு வந்திருக்கியா? இல்ல. அப்புறம் எதை நம்பி உனக்கு பணம் தர்றது? ஒரு நாளோ அரை நாளோ நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தானே? ஒரு நாளோ அரை நாளோ நீ ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவ தானே? மம்மி உங்க நாக்குல ஏன் மாமி இப்படி நாக்கால தேலு கொட்ட மாதிரி பேசுறீங்க? நீங்க இப்படி பேசுறதுனால தான் அதுக்கு தண்டனையா அஞ்சலி ஜெயில உட்கார்ந்துட்டு இருக்கா. அதுக்கப்புறமும் உங்க புத்தி வரல. செல்லம்மா, டாடியை நான் கூட்டிட்டு வரேன், நீங்க இங்க இருங்க. சீக்கிரமா போடா, பெருசா தூக்கி கொடுத்துட போறாரு. போ. டாட், செல்லம்மா வந்திருக்காங்க. டாட், இருட்டுல என்ன டாட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களை பார்க்க செல்லம்மா வந்திருக்காங்க. நீங்க தான் அவங்கள வர சொன்னீங்களாமே. ஹால்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாட், அம்மா நீங்க வீட்ல இல்லன்னு போய் சொல்லிட்டு இருக்காங்க. டாட், கரெக்டா தான் சொல்லிருக்கா. நான் வீட்ல இல்லதான். என்ன டாட் சொல்றீங்க? வீட்ல இல்ல, இந்த உலகத்திலேயே இல்ல. எனக்கு செல்லமான்னு யாரையும் தெரியாது. விளையாடுறீங்க டாட். ஏய், வெளியில வாங்க டாட். சொன்னா கேளு. ஓ, நான் இல்லன்னு சொல்லு. போ. செல்லம்மா வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. டாட், நான் இல்லன்னு சொல்லு. எனக்கு செல்லம்மாவை சந்திக்க விருப்பம் இல்ல. போ, போய் சொல்லு. சாயந்தரம் பணம் கொடுக்கறதா சொல்லியிருந்தீங்களாமா, அதுக்காக வந்து. என்ன எங்க பணம் என்ன கொட்டியா கிடக்கு? பணம் பணம்னு கேட்டுட்டு முதல்ல போக சொல்ல அவங்கள. கத்தாதீங்க டாட், அவங்க காதுல விழுந்துரு. அத பத்தி எனக்கு என்னடா? போ சொல்றா. ஆட்டெல்லாம் க்ளோஸ். கிளம்பு. செல்லம்மா, 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 என்னது இது?
நான் அப்பா கூட்டிட்டு வந்தேன், நீங்க அங்க இல்ல. எப்படி? சாரி செல்லம்மா. டாடி ஏன் உங்களை அவாய்ட் பண்ணான்னு எனக்கு தெரியல. அவர் பொண்ணு அஞ்சலியை நான் பார்க்கல, அதனாலதான் அவர் என்ன பார்க்கல. நான் வரேன். செல்லம்மா, அப்பா சார்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ எதுக்குப்பா மன்னிப்பு கேட்கிற? ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். உங்க அப்பா எனக்கு ஃப்ரெண்டா பழகினாரு. அவர் காட்டின பாசத்துல எனக்கு அண்ணனா மாறலையா? அவர் செஞ்சது எல்லாமே நல்லதுதான். இன்னைக்கு செய்யறதும் நல்லதுன்னு நான் நினைச்சுக்கிறேன். இல்ல செல்லம்மா, பொதுவாவே டாடி யார்கிட்டயும் இப்படி நடந்துக்க மாட்டாரு. இன்னைக்கு அவர் உங்ககிட்ட இப்படி நடந்துக்கிட்டதை நினைச்சா எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. அது யாரோ டாடிக்கு ஃபோன் பண்ணாங்க. டாடி அப்ப இருந்தே ஒரு மாதிரி டிஸ்டர்ப்டா இருந்தார். நான் கேட்டேன் யாரு பேசினா என்னன்னு. என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அப்ப இருந்து டாடி இப்படிதான் இருக்காரு. சரி, நான் வரேன். செல்லம்மா, என்னப்பா இது? செல்லம்மா, இது ஏன் படம் செல்லம்மா. நீங்க எனக்காக ஆரம்பிச்சு கொடுத்த பிசினஸ்ல லாபமா வந்த பணம். இத நான் உங்ககிட்ட கொடுக்கறதா என் கடமை. இந்தாங்க, பிடிங்க. இது வரைக்கும் நான் ஒன்று ஒரு விளையாட்டு பிள்ளையா தான் நினைச்சேன். இப்போ ஒரு பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிறேன். இங்க பாரு, எனக்கு பணம் எல்லாம் வேண்டாம், உன் அன்பு இருந்தா போதும். இல்ல செல்லம்மா, ஒரு அம்மாக்கு கஷ்டம்னா புள்ளதானே உதவி பண்ணணும். நான் உங்களை அம்மாவா நினைக்கிறேன். இந்தாங்க, புடிங்க. நீங்க என் அம்மா தான், நானும் உங்க புள்ளதான். இந்தாங்க, இல்ல புடிங்க. சுரேஷ்,